வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸோட நம்ம கிளிம்சஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஆனிவர்சரி கேக் இருந்தது, ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருந்தது. இது கூட நம்மளோட ரெகுலர் கிளைண்ட்ஸ்க்கு நம்ம ஆனிவர்சரி ட்ரீட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இது கூடவே எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கெஃபேக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த கேக்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌனி ஆர்டருக்கான ப்ரிப்ரேஷனை ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஈவினிங் தான் வந்திருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 5 o'clock போல் ஈவினிங் நான் கொடுக்குறேன்னு சொல்லி நான் கமிட் பண்ணியிருந்தேன். அண்ட் அது கூடவே வந்து நம்ம ஆனிவர்சரிக்கு நம்ம வந்து நம்ம ட்ரீட்டாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கும் சேர்த்து நான் டபுள் பேட்சாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் ரெண்டையுமே வந்து உள்ள வந்து நம்ம பேக் பண்ணியாச்சு. இது கூடவே வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு கெஃபேக்கு வந்து நம்ம சப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கேக்கும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அண்ட் ஒரு ஆனிவர்சரி ஆர்டர் இருந்தது, அது நெக்ஸ்ட் டேக்கு அதையும் நம்ம வந்து பேட்டரெல்லாம் எடுத்து உள்ளே வச்சாச்சு. ஸோ வச்சதுக்கு அப்புறமேல நம்ம ஒன்று ஒன்றா வந்து ப்ராசஸ் பண்ணோம். இங்கே தான் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளமும் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு என்னோடய கேக் வேறு எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஸோ அது சரியாயிடும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், சரியாயிடும்னு பார்த்தோம். பட் அது வந்து ரொம்பவே வந்து பெரிய ஹெடேக்காக இருந்தது. அன்றைக்கி ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆர்டர் வந்து நல்ல வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் வந்தது. ஒன்லி ஃப்ராஸ்டிங் மட்டும்தான் நமக்கு வேலை இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம 6 பீசஸ் ப்ரௌனி வந்து நம்ம ஆர்டருக்கு வந்து இது பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து ஒரு ப்ரீமியம் ப்ரௌனி. ஸோ பட்டர் பேஸ்ட் ப்ரௌனி வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ 6 பீசஸ் வந்து வாங்கிக்கிறேன்னு. ஸோ அதையும் நம்ம ஈவினிங் போயிட்டு லோக்கலில் தான் அதனால் டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் ஆர்டரை எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் பாக்ஸஸில் கொடுப்போம். ப்ரீமியம் ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி நம்ம விண்டோ பாக்ஸஸில் கொடுப்போம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா ஆக்சுவலாக வந்து அதில் இருக்க ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். ஆயில் ஒரு பட்டரோட இது வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம வந்து கவர்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். சுற்றி வந்து கவர்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ப்ரௌனிஸ் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு டிப்பாக வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ எனிதிங் வித் நீங்கள் பேப்பர் ஐட்டம்ஸில் நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு பிளாஸ்டிக் இது வச்சுட்டு தான் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃபுல் ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணி ட்ரைனஸ் கொடுக்கும் ப்ரௌனிஸ்க்கு. ஸோ பெட்டர் வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் போகிறது தான். பட் சம்டைம்ஸ் நீங்கள் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வேணும் அண்ட் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியமாக நம்ம இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸில் இந்த மாதிரி பாக்ஸஸில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை வந்து மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சில இது பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை முடிச்சுட்டு நான் வந்து பேக்கிங்கும் எல்லாத்தையும் முடித்து எல்லாம் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். மீன்வைல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கேக்கான இது வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி நான் வந்து 4 கப் கேக்ஸ் பேக் பண்ணியிருந்தேன். கூடவே வந்து நம்ம ஒரு 1 kgக்கான கேக் பேஸ் அண்ட் 1/2 kgக்கான ஹார்ட் ஷேப்பு கேக் பேஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்து கூல் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இது கூடவே வந்து நம்ம வந்து ப்ரௌனிஸும் இதுக்கெல்லாம் நம்ம ரெகுலர் கிளைண்ட்ஸ்க்காக நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுக்கும் வந்து நம்ம எல்லா ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்பவே நமக்கு நல்லா வேல்யூ ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரெகுலராக நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுறவங்க வேல்யூ கம்மியாக இருந்தாலும் ஸோ அதுக்கு நாம் ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அண்ட் டோக்கன் ஆஃப் லவ்வில் வந்து நாம் இந்த மாதிரி எவ்ரி இயரும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ லாஸ்ட் இயரும் வந்து எங்களோட ரெகுலர் கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துருந்தோம். பட் சிலர் வந்து இந்த டைம் வந்து அவங்க ரெகுலராக நம்ம பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ சேட்லி லைக் ஸோ வருஷமும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட ஆசை. ஸோ இந்த தடவை நம்ம வந்து இப்போ இந்த வருஷம் நமக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தேன் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் முடிச்சுட்டு நான் ஈவினிங் வந்து கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம இது டெலிவரி பண்ண போனோம். நம்ம ப்ரௌனிஸ் வந்து ஆர்டர் பண்ணுற இடத்துலையே தான் வந்து பக்கத்துலேயே தான் வந்து நம்ம இன்னொரு கிளைண்ட்டுக்கும் நம்ம கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தரமான சம்பவமாச்சு. டோட்டலாக வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஹை வோல்டேஜ் ரிவர்ஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதனால் வந்து எல்லா அப்ளையன்சஸும் ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரிட்ஜு எல்லாமே நம்ம வந்து எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து அன்ப்ளக் பண்ணி விட்டுட்டோம். ஸோ அதனால் என்னால் கேக் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ண முடியல. பட் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம
நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஹார்ட்டில் வந்து இவங்களும் வந்து நம்மளோட ரெகுலர் கிளைண்ட். ஸோ அதனால் வந்து ஆக்சுவலி இவங்களுக்கு நான் ப்ரௌனி எடுத்து வச்சுருந்தேன், அவங்களுக்கு கொடுப்ப மறந்துட்டேன் ஆக்சுவலாக டெலிவரி பண்ணும்போது. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் இப்போ அது பண்ணும்போது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கும் வந்து ரெடி பண்ணணும். ப்ளஸ் என்னோடய ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கெஃபேக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கும் வந்து கொடுக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக வெயிட்டிங். ஆல்மோஸ்ட் அவங்க வந்து தேர்ஸ்டேவே வந்து அதுக்கு முன்னாடி 4 நாள் முன்னாடியே வந்து அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணிட்டாங்க. பட் நான் அவுட் ஆஃப் டவுனாக இருந்ததுனால என்னால் வந்து அவங்கள வந்து ரீச் அவுட் பண்ண முடியல. அவங்க கேட்ட டைமில் வந்து கொடுக்க முடியல, டிலே ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் வந்து 2 டேஸ்லேயே கொடுத்துருப்பேன் மேக்ஸிமம். பட் நம்ம அவுட் ஆஃப் டவுன்னால நான் வந்து பண்ண முடியல. ஸோ டியூஸ்டே கொடுக்க வேண்டி இருந்துச்சு. பட் நான் தேர்ஸ்டேவே அவங்க ரீச் பண்ணியிருந்தாங்க. பட் ஆஸ் அ செட் லைக் நான் கொடைக்கானல் போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அதையும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. பட் நல்ல வேளை பேஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நான் என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அங்கே தான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியும். அண்ட் மோரோவர் வந்து மற்ற ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் டே அன்றைக்கி வந்து என்றைக்கு ரெடி ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. பட் நம்ம வந்து எப்படியாவது கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மினிமம் நான் ஒரு கேக்காவது நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே வந்துட்டேன். லைக் அம்மா வீட்டுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும். அதுவே ஒரு பெரிய டாஸ்க் ஆக்சுவலி. நிறைய ஐட்டம்ஸ் தூக்கிட்டு வரணும். ஸோ அது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அதையும் முடித்து நம்ம மீன்மைல் வந்து 2 கேக்ஸையும் சைட் பை சைட் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் எங்கேனுங்கிறது டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்களுக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த இதெல்லாமே நான் பண்ணி முடிச்சுட்டு மீன்வைல் நான் அந்த இன்னொரு கேக்கையும் நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம பேக் பண்ணி கஸ்டமருக்கு வந்து நம்ம அனுப்பிச்சாச்சு. அண்ட் என் ஹஸ்பண்ட் தான் கொண்டு போய் கொடுத்தாரு. அது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு 18 கிலோமீட்டர்ஸ் வந்து எனக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த கேக்கும். ஸோ அது வந்து டைமிங் வந்து ரொம்ப கஜாமுஜான்னு இருந்தது. அவங்க ரெகுலர் கிளைண்ட் வேறு, என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல. பட் இந்த ப்ராப்ளமும் போயிட்டு இருந்துச்சு. பட் எப்படியாவது நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி அதையும் டெலிவரி சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கெஃபே மாதிரி பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, நமக்கு சப்ளை பண்ணணுன்னாலும் நாம் ஹோல்சேல்லையும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம ரீச் அவுட் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.